அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த சைட் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம இண்டிகேட்டர் பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரஷ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்க மாட்டோம். நியூஸ் எதுவுமே கேட்டுக்கவும் மாட்டோம். அந்த ப்ரீமியம், அந்த காஸ்ட் எங்க வருது, அதை வச்சுதான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அதை மாத்தி சிந்திங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அப்போ என்ன, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, 0 to 0 கால் பண்ணுவீங்க. கரெக்டா? நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், நான் சொல்லிக் கொடுக்கறதோட சரி இதை நான் பண்ண மாட்டேன். என் என்ட்ரியும் 0 to 0 மேட்ச் ஆகி சேஃப் என்ட்ரியும் கிடைச்சா நான் எடுப்பேன். அதுல மாற்ற கருத்து கிடையாது. 0 to 0 பண்ணும் பொழுது அதனுடைய ரூல்ஸ், டைமிங், எப்போ இன்ஸ்டன்டா என்ன ஆகும், அது எல்லாமே அதை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா 0ன்னு ஒரு வார்த்தை இருந்து யாராவது ஒருத்தர் தொழில் பண்ணுவாங்களா? 0 ஆயிடும் உங்க தொழில், ஒன்று டாப் வரும் இல்லை 0 ஆகும் தெரிஞ்சு யாராவது தொழில் பண்ணுவாங்களா? எல்லாம் முன்னேறணும்னு தானே தொழில் பண்ணுவோம். அப்போ அதனால தானே அது பண்றதுல சொல்லிக் கொடுக்கறதோட சரி 0 to 0 கால். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,600 புட்டு 32 ரூபாய்க்கு கீழே சஸ்டைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி ஏறும். அதே 32 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி இறங்கும். ஓகேங்களா? நிஃப்டி இறங்கும், நிஃப்டி ஏறணும் தான் இதுல நான் வீடியோல சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லுங்க. அப்போ என்னடா இது வித்தியாசமா, எல்லாரும் மார்க்கெட் ரிலேட்டடா கொடுக்குறாங்க, இவர் சப்போர்டர்ஸ் இவர் இதுல போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம எதுல ட்ரேட் பண்றோம், இந்த பிரிமித்துல தானே வாங்குறோம். நேத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, போய் பாருங்க, நிறைய எல்லாம் சொல்லியிருப்பாங்க நேற்று செல்லர்ஸ் டே அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்க பற்றி யாரா இருந்தாலும் தெரியவில்லை என்று அர்த்தம். படிக்கல முழுமையா. அது எவ்வளவு மூவ்மெண்ட் இருந்தாலும், நிப்டி 50 பாயிண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும், ஏற்ற இறக்கங்கள்ல இருந்தாலும் உங்களுடைய என்ட்ரியில உங்க ஸ்ட்ரைக்ல புள்ளிகள்ல என்ட்ரி கிடைக்கணும். அதுதான் ஆப்ஷன் பையருடைய ஸ்கில். ஓகேங்களா? அப்போ இந்த 32 ருபீஸ்ங்கிறது இங்க வரும் பொழுது நீங்க எய்தர் அப் ஆர் டவுன், யுவர் விஷ். உங்க டெக்னிக்கல் நீங்க பிரைஸ் ஆக்ஷனோ வால்யூம் என்னென்னவோ பாப்பீங்க இல்லையா, ட்ரெண்ட் லைனு அதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க உங்களுடைய டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம பங்கு சந்தைங்கிறது மேக்ஸ்ன்னு நம்ம பிலீவ் பண்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது இங்க வந்து மேலேயே இருந்து ஸ்ட்ரென்த், இது இந்த இடத்துல இருந்து அப்சைட்ல இருக்கு, இவர் வந்து மேல இருக்காரு, மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு கிடையாது. ஏன்னா மேலே இருக்கும், அப்படி ஒரே கண்டில் கீழே அடிச்சிருவோம், கீழேயே இருக்கும், ஒரே கண்டில் மேலே தூக்கிடுவோம். அப்போ ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவோம், அதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபால்ஸாவே நான் மேலே போவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிட்டு மார்க்கெட் ஏற்றுவேன் அப்படின்னு மாதிரி காமிச்சு அவன் செல் சைடு இருப்பான், அப்போ இறக்குவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? இது எதுக்கு கொடுக்குறோம்னா சிந்திங்க. ஏன்னா யூடியூப்ல எல்லாருமே எல்லா கண்டென்ட்டும் போட்டாங்க தமிழ்ல. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு புதுசா ஏதாவது அதே கண்டென்ட் தான் நானும் போடணும், என்ன நான் மட்டும் என்ன வித்தியாசம். ஆனா நான் போடுறது இதுல இருந்து வித்தியாசம் மாறுபட்டு சிந்திங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சிந்திச்சு அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மட்டும் தயவு செய்து யாரோ கால்ஸ் கொடுக்குறாங்க, இங்க இவங்க வாங்குங்கன்றாங்க, இங்க இது பண்ணுன்றாங்க, கண்டிப்பா பண்ணாதீங்க தயவு செய்து. இன்னொருத்தரோட பணம் கொடுத்து பண்றது, இந்த வேலை எல்லாம் இருக்கவே கூடாது. நீங்க முறையா படிச்சு யாரையும் சார்ந்து இருக்காம நீங்க ஓனா ட்ரேட் பண்ணணும். எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும், எல்லாம் எங்க ஸ்டாப் வச்சு பண்ணணுமா, வைக்காம பண்ணணுமா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தெரிந்து புரிந்து கொண்டு வரதுக்கு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.